رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين، وبعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனது அருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அஷரத்து முபஷ்ஷரா எனும் தலைப்பின் கீழ் சஹாபாக்களை ஒன்றன் பின் ஒன்றாக, ஒருவருக்கு பிறகு ஒருவராக நம்மால் முடிஞ்ச விஷயங்களை, அவர்களை பற்றின சிறப்பம்சங்களில் சிலவற்றினை தெரிந்து கொண்டு அந்த வரிசையில் இன்று இன்னும் ஒரு அமர்வில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற சஹாபி சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உறவு முறையில் பார்க்கும் பொழுதும் நெருங்கிய உறவில் வருவாங்க. எந்த அளவுக்குன்னா, நபிக்கு மாமன்ற முறையில் வருவாங்க. ஏன் சொல்கிறோன்னா, நபியுடைய தாயார் ஆமினா இருக்காங்கல்ல, அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ நபியுடைய ஒரு வகையில் மாமன்ற உறவு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப கட்டத்திலேயே இஸ்லாத்தையும் ஏற்றிருப்பாங்க. அந்த அடிப்படையில் சாபிகூனல் அவ்வலூன்ன்ற கேட்டகரியில் வருவாங்க. இப்போ சாபிகூனல் அவ்வலூன் இவங்களை பற்றி எதுக்கு அடிக்கடி சொல்லப்படுது? சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது இந்த சாபிகூனல் அவ்வலூன்ற பேர் ஏன் அடிப்படுது? இதை பற்றின தெளிவுகளையும் நிறைய இடங்களில் கொடுத்துருப்பேன். என்னதான் கொடுத்தாலும் கூட, நேற்றும் கூட 2 பேர் கேட்டிருந்தாங்க, எதுக்கு சஹாபாக்களை பற்றி பேசும் பொழுது சாபிகூனல் அவ்வலூன் பற்றி பேசுகிறோம், எதுக்கு இந்த தலைப்பில் ஒரு சில சஹாபாக்களை கொண்டு வரும்? சஹாபாக்கள்னா எல்லாரும் சஹாபாக்கள் தானே, இவங்களை மட்டும் என் தனியாக எடுத்து பார்க்குறோன்னு பொழுது மக்களுக்கு இந்த கேள்வி பொதுவாக இருக்குது. நேற்றும் பள்ளி விட்டு வெளியே மக்கள் கேட்டாங்க, வெளியே போகும் பொழுது எதுக்கு இந்த சாபிகூனல் அவ்வலூன் பேச்சு வருது? அப்போ இதை பற்றின சின்ன தெளிவு கொடுத்துக்க மறுபடியும் ஆசைப்படுவேன். சாபிகூனல் அவ்வலூன் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டவங்க. அந்த சஹாபாக்களுக்கு சிறப்புகள் மற்ற சஹாபாக்களை விட ரொம்ப அதிகம். இது நபியே சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த சம்பவத்தை நான் இதுக்கு முன்னாடி இந்த அமர்வுகள்லையும் சொல்லியிருப்பேன். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை திட்டுவாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அந்த விஷயம் நபிக்கு தெரிய வரும். நபி சொல்லுவாங்க, லா தஸப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீங்க, சஹாபாக்களை திட்டாதீங்க சொல்லுவாங்க. நீங்கள் நபி சொல்லுவாங்க சஹாபாக்களை பார்த்து, நபி ஹாலிதை பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் மலை அளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய இந்த சஹாபாக்கள், சாபிக்கும் நான் முதல்ல இஸ்லாம் ஏற்றுக்கிட்டு இந்த சஹாபாக்கள் ஒரு கையளவு செலவு செய்த அல்லது பாதி கையளவு செலவு செய்த தர்மம் செய்த அந்த நன்மைக்கு ஈடாகாதுன்னு நபி சொல்லியிருப்பாங்க. இப்போ சஹாபாக்கள் மத்தியிலேயே அந்தஸ்துகள் இருக்குது. சாபிகூனல் அவ்வலூன்னா சிறந்த சஹாபாக்கள். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கிடையாது, நாமளும் ஹாலிதுடைய ரேஞ்சு ஒன்றுன்னு கிடையாது ரலியல்லாஹு அன்ஹு. நாம உலக இந்த வாழ்நாள் ஃபுல்லாக செலவு செஞ்சாலும் ஹாலித் ரலியல்லாஹுடைய இடத்தையே பிடிக்க முடியாது. அவங்களுடைய அந்தஸ்தே நம்ம அடைய முடியாது. அவங்களே ரொம்ப பெரிய சஹாபியில் இருப்பாங்க அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அவங்கள விடவும் நபி சொல்லி கொடுத்தாங்க, சாபிகூனல் அவ்வலூன், இஸ்லாத்தை ஆரம்ப கட்டத்தில் ஏற்றுக்கிட்டவங்களுக்கு இன்னும் சிறப்பு அதிகமாக இருக்குது.
அப்போ இது பொதுவாக மனசில் பதிய வச்சுக்கணும். எந்தெந்த சஹாபியை பற்றி சாபிகுனல் அவ்வளவுன்ற கேட்டகரி நம்ம பேசுகிறோமோ அவங்களுக்கு சிறப்புகள் ரொம்ப அதிகம் மற்ற சஹாபாக்களை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது. சரி, இப்போ சாபிகுனல் அவ்வளவுன்ற இந்த அம்சத்தில் தான், இந்த வகையில் தான், இந்த கேட்டகரியில் தான் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்க வருவாங்க. இவங்களுடைய இஸ்லாமுடைய ஏற்பு ரொம்ப அழகாக இருக்கும், காரணங்கள் நிறைய இருக்கும். இதில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவங்களே சொல்லுவாங்க, நான் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கான முக்கியமான காரணம் எதுனா, நான் இஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கனவு ஒன்று கண்டேன். அந்த கனவு எப்படி இருந்துச்சு, நான் இருட்டில் நடந்து போய்கிட்டு இருக்கேன், ரொம்ப இருட்டாக இருக்குது, ரொம்ப இருள் சூழ்ந்த இடமா இருக்குது, நடந்து போய்கிட்டு இருக்கேன் தெரியாமல். போயிட்டு இருக்கும் பொழுது ஒரே இடத்துல மட்டும் வெளிச்சம் ரொம்ப பிரகாசமாக இருக்குது, ஒரு நிலாவை பார்த்த மாதிரி ரொம்ப பிரகாசமாக இடமா இருக்குது. அந்த இடத்துல அபூபக்கர், அலி, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க இருக்கிறாங்க. இந்த 3 நபர்கள் அந்த வெளிச்சத்தில் இருக்காங்க. அவங்க இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற எல்லாமே இருளாக இருக்குது, அவங்க இருக்கிற இடம் மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது. அப்போ இந்த கனவு பார்த்த உடனே அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ் எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறான். அப்போ அவங்களே சொல்லுவாங்க, நான் அந்த கனவு கண்ட உடனே புரிஞ்சுக்கிட்டேன், உலகத்தில் உள்ள மற்ற மார்க்கங்கள், மற்ற மதங்கள் அல்லாஹ் எனக்கு இந்த இருள் போல் எடுத்து காமிச்சிட்டான். எந்த மார்க்கத்தில் அபூபக்கரும் அலியும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் இருக்காங்களோ அதுதான் எனக்கு சத்திய மார்க்கம், அல்லாஹ் எனக்கு எடுத்து வச்சு காமிச்சிட்டான் ரலியல்லாஹு அன்ஹும். அப்போ அந்த அடிப்படையில் என்னுடைய மனம் இஸ்லாத்தின் பால் முன்ன வந்துச்சு. இப்போ இஸ்லாம் ஏற்றுக்கிட்டதுக்கு மிக முக்கிய அம்சமாக சொல்லுவாங்க. அதே போல அல்லாஹுடைய நியதியும் கூட இது. முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய அடியான்களுக்கு அவ்வப்போது கனவுகளை கொடுத்து பலப்படுத்துவான். நபியுடைய சஹீஹான ஹதீஸ், புகாரில் இருக்க ஹதீஸ் இது. நபி சொல்லுவாங்க, மறுமை நாளுக்கு நெருக்கத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு நிஜமாகும் கனவுகளை கொடுப்பான். முஸ்லிம்களின் கனவுகள் மறுமையுடைய நெருக்கத்தில் நிஜமாகும். அப்போ இந்த ஹதீஸுடைய விளக்கத்தில் புகாருடைய சிறந்த விளக்கு உரையாக கருதப்படுகின்ற ஃபத்ஹுல் பாரியில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அலைஹிஸ்ஸலாம் அழகா எழுதுவாங்க, மறுமையுடைய நெருக்கத்தில் மக்கள் ரொம்ப ஃபித்னாக்கள்ல இருப்பாங்க, ரொம்ப குழப்பங்கள்ல இருப்பாங்க, எது சரி எது தப்புன்ற இதுவே தெரியாமல் இருப்பாங்க. ஒரு செயல் செய்வாங்க, அந்த செயல் இஸ்லாத்தின் பால் இருக்குதா இல்லை இஸ்லாத்துக்கு முரணா இருக்கான்னு தெரியாம ஒரு மாதிரி இருப்பாங்க, அந்நியனாக இருப்பாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு கனவுகளை கொடுப்பா, அந்த கனவுகள் நினைவாகும், இதை கொண்டு அவங்க புரிஞ்சுப்பாங்க நம்ம சத்திய மார்க்கத்தில் இருக்கும். அப்ப கனவுகளை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களை பலப்படுத்துவான்றது நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள். அதே அடிப்படையில் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, நான் கண்ட கனவு எனக்கு இஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு எங்க மற்ற சஹாபாக்களுக்கு தொல்லைகளும் துன்புறுத்தல்களும் அதிகமாக இருந்துச்சோ இவங்களுக்கும் இருந்துச்சு, கொஞ்சம் வித்தியாசமான முறையில். எப்படின்னா, இவங்களுடைய தாயார் இருப்பாங்க, அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச புள்ள, இவங்களுக்கும் தாயின்னு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். தாய்க்கு தெரியும் இந்த மாதிரி மகன் சஅத் நம்முடைய வழக்கத்தை விட்டு போய் இஸ்லாம் ஏற்றுக்கிட்டார். அப்போ நீ போய் சந்திச்சு பேசுனாங்க, சஅதே பிள்ளையே, இந்த மாதிரி நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய வழியை விட்டுட்டு முகமது கொண்ட வழியை பின்பற்றுறீங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா நீங்கள் மறுபடியும் இப்படியே திரும்பி வந்துடுங்க, நான் அன்பா சொல்கிறேன். அப்போ சொன்னாங்க, கண்டிப்பாக வரமாட்டேன் தாயே, நான் முழு மனதோட முகமதுடைய மார்க்கத்தை எடுத்துக்கிட்டேன். இது கேட்ட உடனே அம்மா சொல்லுவாங்க, அப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இப்படி தான் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இஸ்லாத்தை விட்டு பழைய நிலைப்படி மாறாத வரைக்கும் நான் எந்த உணவும் எடுத்துக்க மாட்டேன், தண்ணியும் குடிக்க மாட்டேன், இன்னும் ஒரு படி மேலே வெயிலையே நின்று சாவுவேன், ஒரு சொட்டு தண்ணியும் குடிக்க மாட்டேன், ஒரு வாய் சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன், இன்னும் வெயிலையே நின்றுகிட்டு இருப்பேன், உயிர் போனாலும் சரி, எது வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்தை விட்டு பழைய நிலைமைக்கு மாறாத வரைக்கும். இந்த விஷயத்தை கேட்ட உடனே சஹாபி ரசூல் அவங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஏற்படுது. உடனே நபிக்கிட்ட வருவாங்க, நபிக்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்னுடைய தாய் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது? அப்போ நபியும் யோசிப்பாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நேரத்தில் வஹி இறக்குவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்கபூத்துடைய 8வது ஆயத்தை இறக்குவான். அல்லாஹ் சொல்லுவான், வஸ்ஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்லுவான், நாம மனிதர்களுக்கு தன்னுடைய பெற்றோர்களை பேணக்கூடிய வசியத்து பண்ணியிருக்கோம். பெற்றோர்களை கண்டிப்பாக பேணணும், பெற்றோர்களை பேணாமல் இருக்கக்கூடாது, இது நாம அறிவுரை செய்த விஷயங்கள்ல ஒன்று. அல்லாஹ் இதுக்கு தொடர்ந்து அப்படியே சொல்லுவான்,
وَإِنْ جَاهَدَاكَ لِتُشْرِكَ بِي مَا لَيْسَ لَكَ بِهِ عِلْمٌ. இதே பெற்றோர்கள் எனக்கு ஷிர்க் செய்யக்கூடிய விஷயங்கள்ல உங்களை வலியுறுத்துறாங்க அப்படின்னா ஃபலா துதிஅஹுமா, அவர்களை நீங்க பின்பற்ற வேண்டாம். அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் வஹி இறக்குவான். இந்த நேரத்துல இந்த ஆயத் இறங்கின பிறகு இவங்களும் தாய்கிட்ட போவாங்க, சொல்லுவாங்க, தாயே நீங்க ஒரு உயிர் வச்சு பேசுறீங்க, இதே உங்களுக்கு 100 உயிர் இருந்து 100 உயிரையும் இதே போல பசியாலும் பட்டினியினாலும் வெயில்ல இருந்து நீங்க எல்லா உயிரையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீங்க மாய்த்து கொண்டாலும் சரி, நான் முஹம்மதுடைய மார்க்கத்தை விட்டு வெளிவர மாட்டேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாத்தின் மீது அதிகமான பிரியம் இருந்துச்சு. தாய் ரொம்ப அதிகமாக பிடிக்கும். அந்த தாயா இருந்தாலும் சரி என்னுடைய மார்க்கத்துக்கு பிறகுதான். ரொம்ப அழகா புரிய வச்சிருப்பாங்க. அப்ப இந்த சம்பவம் ரீதியாக நமக்கு இந்த ஹதீஸும் புரிஞ்சுக்க முடியும். நபி சொல்லியிருப்பாங்க, லா தாஅத லி மக்லூகின் ஃபி மஅசியத்தில் காலிக். அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற விஷயத்தில் நம்ம யாரையும் பின்பற்ற தேவை கிடையாது. அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய சொல்லக்கூடிய விஷயங்கள்ல நம்ம யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடிய அவங்கள பின்பற்றக்கூடிய அவசியம் கிடையாது. அது யாரா வேணா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், தந்தையா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும். இப்ப மார்க்கத்துல பிடியா இருக்கணும். இந்த அளவுக்கு மார்க்கத்துல ஸ்ட்ராங் எடுத்து காமிச்சாங்க சஹாபாக்கள், இந்த அளவுக்கு வாழ்ந்துட்டு போனாங்க. சுப்ஹானல்லாஹ். ஹைர். இப்ப அடுத்து இவங்களுடைய வாழ்க்கையை அணுகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களை விட இவங்க கிட்ட பார்த்த சிறப்புகள் என்ன, இல்ல மற்ற சஹாபாக்கள் சம்பந்தமாக பார்க்கும் பொழுது இவங்க கிட்ட நாம பார்க்கக்கூடிய இந்த தனி சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப அழகான ஒண்ணு என்னது, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இஸ்லாத்திற்காக வேண்டி அம்பை எறிந்த முதல் நபரா இருப்பாங்க. இஸ்லாத்துக்காக அம்பை எறிந்த முதல் வீரராக சஅத் இப்னு அபி வக்காஸ் இருப்பாங்க. நேத்து ஒரு சஹாபியை பத்தி பார்த்தோம். யாரை பத்தி? ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்கள பத்தி பார்க்கும் பொழுது இவர் தான் முதல் மனிதர்னு சொன்னோம். எதை பத்தி? இஸ்லாத்துக்காக, மாஷா அல்லாஹ் பரக்கல்லாஹு ஃபீக்கும், இஸ்லாத்துக்காக வாளை ஏந்திய முதல் வீரர். இங்கே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க இஸ்லாத்திற்காக அம்பு எறிந்த முதல் வீரர். சுப்ஹானல்லாஹ். இவங்களுடைய அம்பு வீசும் திறமையை பத்தி சஹாபாக்கள் புகழ்வாங்க. சஅத் அம்பு எறிஞ்சா கண்டிப்பா அவர் குறி வச்சது தப்பாது. எத்தனை வாட்டி அம்பு எறிஞ்சாலும் சரி அவருடைய ஒரு அம்பு கூட மிஸ் ஆகாது. குறி வச்சது கண்டிப்பா இது பண்றாங்க, இல்ல கடைஞ்சிருவாங்க. இந்த அளவுக்கு சிறப்புகள். இது எங்க நபி பார்ப்பாங்க அப்படின்னா, உஹது போர் சமயத்துல. உஹது போர் நடந்துகிட்டு இருக்கும். உஹது போர் சமயமா இருக்கும். எதிரிகள் முன்ன வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப சஅத் ரலியல்லாஹு என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய திறமைகளை காட்டுவாங்க, அம்பு வீசுவாங்க. ரொம்ப அழகா நபி பார்த்து வியந்து போவாங்க. நபி வியந்து போய் சொல்லுவாங்க, சஅத் இர்மி, சஅதே அம்பு வீசுங்க, ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம், என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம், சஅதே அம்பு வீசிக்கிட்டு முன்ன போங்கன்னுவாங்க. அப்ப நாம இதை பத்தி இதே போல விஷயங்கள் வேற சஹாபி வாழ்க்கையிலையும் பார்த்தோம். ஃபிதாக அபி வ உம்மி, நபி சொல்லி இருப்பாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம். ஒரு சஹாபி சஅத் இப்னு அபி வக்காஸ், இன்னொருத்தவங்க ஜி ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கேயும் சொல்லியிருப்பாங்க. இந்த 2 சஹாபிக்கு தான் நான் படிச்ச வரைக்கும் இந்த 2 சஹாபியை தவிர எந்த சஹாபி வாழ்க்கையிலும் நபி இந்த வார்த்தை சொன்னது கிடையாது. அப்ப 2 சஹாபி நபி சொல்லுவாங்க, ஃபிதாக அபி வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம். எல்லா சஹாபாக்கள் நபிக்கு சொல்லுவாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம். அல்லாஹ்வுடைய நபியே, இங்க நபி சொல்லுவாங்க, என்னுடைய தாயும் தந்தையும் உமக்கு சமர்ப்பணம். இப்ப இது அந்த சஹாபியோட அந்தஸ்தை ரொம்ப அதிகமாக கொண்டு போய் சேர்த்துரும். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையில முதலாக அம்பை எறிந்த வீரராக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருப்பாங்க. இது அடுத்து சிறப்பாக பார்க்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்காக அவங்க பட்ட கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கு. நபியின் கஷ்டங்கள்ல நபியோடு தோளோடு தோள் கொடுத்தவங்க இவங்க. நபி எங்கெங்கெல்லாம் இஸ்லாத்துக்காக கஷ்டப்பட்டாங்களோ எல்லா இடத்துலையும் இவங்களும் நபியோடு இருந்திருப்பாங்க. இதுக்கு அழகான உதாரணம் என்ன அப்படின்னா, அபூ தாலிபுடைய பள்ளத்தாக்குல கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்பட்டாங்க. 3 ஆண்டுகள் ஒதுக்கடிக்கப்பட்டாங்க, பைகாட் செய்யப்பட்டாங்க. எந்த உறவும் மக்கால இருந்து அவங்களுக்கு கிடையாது. யாராச்சும் உதவி பண்ணா அவங்களும் செத்துருவாங்க. அதனாலதான் முஸ்லீமே இல்லாத அபூ தாலிபும் கூட நபியோடு கடந்து கஷ்டப்பட்டாங்க 3 ஆண்டுகள் அந்த பள்ளத்தாக்குல. என்ன காரணம்? முஸ்லிம் கிடையாது, ஆனா நபிக்கு உதவி செய்வாங்க வெளியிருந்து.
அப்ப முஸ்லிம்களும் அதுல ஒதுக்கடிக்கப்பட்டாங்க, முஸ்லிம்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களும் அவங்களோட சேர்த்து ஒதுக்கடிக்கப்பட்டாங்க, பைகாட் செய்யப்பட்டாங்க. எந்த உதவியும் கிடையாது, எந்த ஒரு சாப்பிடுறதுக்கான எந்த வழியும் கிடையாது, வெளியிலிருந்து எந்த உறவும் கிடையாது. அப்ப இந்த பள்ளத்தாக்குல சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ்களை படிக்க படிக்க நமக்கு இன்னும் சோகங்கள் அதிகமாகும். இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களா? லிட்ரலா இவங்களுக்கு உறவு முறை மக்கள் எதுவுமே கிடையாது. சஅதுடைய ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க, ஒரு நாள் அந்த பள்ளத்தாக்கில் நடந்து போய்கிட்டு இருந்தேன், பசியுடைய காலம், இருந்த விஷயங்கள் எல்லாம் தீர்ந்து போயிருச்சு, பசியால நொந்துக்கிட்டு இருக்கும், நடந்து போயிருந்தேன், என்னுடைய காலில் ஈரமா ஏதோ ஒன்று பட்டுச்சு, என்னுடைய காலில் ஈரமான பொருள் ஏதோ ஒன்று பட்டுச்சு, நான் உடனே கண்ணை மூடுனேன், எடுத்து சாப்பிட்டேன் பிஸ்மில்லா சொல்லி. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது என்ன சாப்பிட்டேன்ட்டு. அவங்க சொன்னாங்க, கீழே ஈரமா பட்டுச்சு, எடுத்து கண்ணை மூடி கீழே இருந்து எடுத்து பிஸ்மில்லா சாப்பிட்டேன். அந்த ஹதீஸை பிறகு அறிவிப்பாங்க, சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது எதை நான் சாப்பிட்டேன்னு சொல்லி. இந்த அளவு கஷ்டம் இருந்தாங்க. இன்னும் அழகா புரிய வைப்பாங்க எப்படி கஷ்டமான நிலவுகள் இருந்துச்சு அப்படின்னு. நாங்க பசியின் காரணமாக இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சோம். எங்களுடைய ஒட்டகங்கள் ஆடுகள் எதை சாப்பிடுமோ அந்த இலைகளை சாப்பிட ஆரம்பிச்சோம். மரத்துடைய இலைகள், மரத்தலைகள், பட்டைகளை சாப்பிட ஆரம்பிச்சோம். எந்தெந்த இலைகள் இருக்கோ எல்லாத்தையும் தேடி தேடி கடிச்சு கடிச்சு சாப்பிடுவோம். என்ன காரணம்? பசி இருக்கக்கூடாது, ருசிக்காக கிடையாது, பசி இல்லாம இருக்கணும். பசியா இருந்தா செத்து போயிடும், அதுக்கு பதில் இலைகள் உயிர் வாழ்வோம். இதை புரிய வைப்பாங்க. எந்த அளவுக்கு நாங்க இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா, மறுநாள் காலையில நாங்க கழிவுகளை கழிக்கும் பொழுது எங்களுடைய கழிவுகளும் எங்களுடைய ஒட்டகங்களுடைய கழிவுகளும் வித்தியாசம் பார்க்க முடியாது. உங்களால எங்களுடைய கழிவுகள்லையும் எங்களுடைய கால்நடைகளுடைய கழிவுகள்லையும் உங்களால வித்தியாசங்களை கண்டறிய முடியாது. எங்களுடைய கழிவுகளும் அந்த விலங்குடைய கழிவுகளை போலவே இருந்துச்சு, எங்களுடைய கழிவுகளும் அந்த ஒட்டகங்களுடைய புழுக்கை போலவே இருந்துச்சு. ஏன்னா சாப்பிட்டது சேம் தான். அப்ப இந்த அளவுக்கு கஷ்டமான சூழல்ல நமக்கு எடுத்து காண்பிப்பாங்க. என்ன சொல்ல வரேன்னா, நபியுடைய கஷ்டமான சூழல்ல அதிகமாக தோல் கொடுத்தது, அதிகமாக நபியோடு இருந்த சஹாபாக்கள்ல இவரும் ஒருத்தவங்க, சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதே போல இவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த தனி பட்டம் ஒன்று இருக்கும், ஹாரிசு ரசூலில்லாஹ்னு சொல்லுவாங்க. என்னது? ஹாரிசு ரசூலில்லாஹ். என்ன சொன்னா, அல்லாஹ்வுடைய நபியின் மெய் காப்பாளர், அல்லாஹ்வுடைய நபியின் பாடி கார்டு, செக்யூரிட்டி கார்டு மாதிரி. எங்க இருக்கும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மதீனத்து வாழ்க்கையுடைய ஆரம்பம், மதீனாவுக்கு வந்திருப்பாங்க, இருந்தாலும் எதிரிகள் சார்ந்த பயம் இருக்கும். ஏதாச்சும் பண்ணிட போறாங்க, எதிரி வந்துருவாங்க, யூதர்கள் ஏதாச்சும் பண்ணிட போறாங்கன்ற பயம் இருக்கும். அப்ப நபி தூங்குறதுக்கு முன்னாடி சஹாபாக்கள் நபிக்கு பாடி கார்டா பார்ப்பாங்க, நபி வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நபி வீட்டுக்கு வெளியே நபியை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் என்னாச்சு, நபி கேட்பாங்க, இன்னைக்கு தூங்கிட்டு இருப்பாங்க நபி, பயந்து ஏஞ்சிப்பாங்க, இன்னைக்கு யார் என்னுடைய பாதுகாவலா இருக்க போறா வெளியில. நபி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சத்தம் வரும், அப்ப யாருன்னு கேட்பாங்க, அப்ப வெளியே பதில் கொடுப்பாங்க, அண்ணன் நபி சஅத், நபியே நான் சஅத் வந்திருக்கேன். அப்ப நபி சஅத் வந்ததை தெரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. இந்த இடங்கள்ல சஅதுக்கு நபியினால் கொடுக்கப்பட்ட பெயரா இருக்கட்டும், சஹாபாக்கள் போற்றின பெயரா இருக்கட்டும், சஅத் அவங்கள ஹாரிசு ரசூல் சொல்லுவாங்க, நபியுடைய மெய்காப்பாளர். எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு சஹாபி வந்து நபியை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. இது வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் மாயிதாவுடைய 67வது ஆயத்தை இறக்குற வரைக்கும் அல்லாஹ் அதை சொல்லுவான், யா அய்யுஹர் ரசூல், நபியே தூதரே, பல்லிக் மா உன்சில இலைக மிர் ரப்பிக், உங்க இறைவன் உங்களுக்கு எதை இறக்குனானோ, உங்க இறைவன் புறத்திலிருந்து எது இறக்கப்பட்டுச்சோ அதை மக்கள் மத்தியில எத்தி வைங்க, மக்களுக்கு எத்தி வைங்க. ஃபஇல்லம் தஃஅல், நீங்க இதை செய்யல அப்படின்னா ஃபமா பல்லகத ரிசாலதக், அப்ப உங்களுடைய தூதத்துவத்தை நீங்க சரியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலன்னு அர்த்தம். இதை சொல்லிட்டு தான் சொல்லுவான், வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ், அல்லாஹ் உங்களை மக்கள் கிட்ட இருந்து பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களை எதிரிகிட்ட இருந்து பாதுகாப்பா. இந்த வசனம் இறங்குற வரைக்கும் நபி வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சஹாபி இருந்துகிட்டு இருப்பாங்க, அதுல அதிகமாக சஅத் இருந்துகிட்டு இருப்பாங்க. இதனாலே இவங்களுக்கு ஹாரிசு ரசூல்ன்ற பெயர் கிடைச்சிச்சு. இந்த வசனம் இறங்கின பிறகு நபி சொன்னாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னை பாதுகாக்கிற பொறுப்பு எடுத்துட்டான், இனி என்னை பாதுகாக்கிறதுக்கு எந்த சஹாபி வர தேவை கிடையாது. அப்ப நபியுடைய உயிருக்கு சேதம் அப்படின்னா தன் உயிரை கூட பெருசா பார்க்காம நபிக்கு முன்னாடி உயிரை உடலை நிப்பாட்டுனாங்க வந்து. இந்த அளவுக்கு நபியின் மீது அதிகமான பாசம் கொண்ட சஹாபாக்கள்ல இவங்களும் ஒருத்தவங்க.
சுப்ஹானல்லாஹ். அதே அடிப்படையில எங்க நாம சஅத் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி பேசுறோமோ அங்கு இது மறக்கவே முடியாது ரொம்ப பெரிய சம்பவங்கள்ல ஒண்ணு காதிசியா போர் சொல்லுவாங்க. காதிசியா போர் எப்படிப்பட்ட போர்னா இஸ்லாமிய வரலாற்றுல இன்று வரைக்குமே நடத்தப்பட்ட போர்களில் மிகப்பெரிய போர்ல ஒண்ணு காதிசியாவுடைய போர். உமருடைய ஆட்சியில ரலியல்லாஹு அன்ஹு ஈரானியர்களோடு நடத்தப்பட்ட போர். எப்படிப்பட்ட போரா இருக்கும்? முஸ்லிம்கள் 30,000 பேரா இருப்பாங்க, எதிரிகள் 1,00,000க்கும் மேல இருப்பாங்க. ஈரானியர்கள் 1,00,000க்கும் மேல, முஸ்லிம்கள் 30,000 பேர். இங்க என்ன நடக்கும்? இந்த ஈரானியர்களுடைய தலைவர் படைத்தளபதியாக ருஸ்தும் சொல்லக்கூடிய இருப்பார். இங்க சஅத் சொல்லுவாங்க, இவர் தான் படைத்தளபதியா இருப்பாரு சஅத், அவங்க தான். இவங்க சொல்லுவாங்க, சில சஹாபாக்கள் நிப்பாட்டி சொல்லுவாங்க, நீங்க போங்க, எதுக்காக வந்திருக்கோமோ அந்த செய்தியை சொல்லிட்டு வாங்க, அந்த மக்களுக்கு நாம எதுக்காக வந்திருக்கோன்ற செய்தியை சொல்லிட்டு வாங்க அனுப்புவாங்க. இந்த முஸ்லிம்கள் வராங்கன்ற செய்தி தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ருஸ்தும் என்ற படைத்தளபதி தன்னுடைய அவையை சிறப்பாக்குவார், தான் இருக்கிற இடத்தை பிரம்மாண்டமா ஆக்குவார். பெரிய பெரிய கார்பெட்டை விரிப்பாங்க, எது எல்லாம் ரொம்ப ஆடம்பரமாக கருதப்பட்டுச்சு எல்லாத்தையும் போட்டு தொங்க விடுவாங்க. எதுக்காக? முஸ்லிம்கள் வரும் பொழுது பார்த்து பார்வையிலேயே தோத்து போயிடணும். முதல்ல நம்முடைய ஆடம்பரத்தை பார்த்து, வீரத்தை பார்த்து, நம்முடைய வசதிகளை பார்த்த உடனே முதல்ல மென்டலா தோத்து போயிடணும். அப்ப இதுக்காகவே நிறைய செலவுகள் பண்ணப்பட்டுச்சு. முஸ்லிம்கள் வந்தாங்க. அப்ப அங்க முஸ்லிம்களை தலைமை தாங்கினது ரிபி பின் ஆமீர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் தலைமை தாங்கி வருவாங்க. சுப்ஹானல்லாஹ், வரலாறு நமக்கு சான்றா இருக்கு. இந்த சஹாபாக்கள்ல யாரும் அவங்களுடைய அவைகளை சுத்தியும் பார்க்கல. இவங்க எந்த நபர்களுக்காக எல்லா விஷயங்களும் செய்யப்பட்டுச்சோ அந்த அவைகளை வியந்து சுத்தியும் பார்க்கல. வியக்கிறது வேற, என்ன இருக்குன்னு கூட பார்க்கல. என்ன வேலை கொடுக்கப்பட்டுச்சோ அதுக்காக வந்தாங்க. இன்னும் கார்பெட்டுகள் பெருசா இருக்கு, நாங்க உங்களோட போர் புரிய வரோம்ன்ற விஷயத்த சொல்றதுக்காக என்ன பண்ணாங்க, கையில ஒரு ஈட்டி மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு, ஈட்டி மாதிரி குறுமையான பொருள் இருந்துச்சு. அதை வச்சு அந்த கார்பெட்டை கிழிச்சுக்கிட்டே போனாங்க. கிழிச்சுக்கிட்டே ருஸ்தும் முன்னாடி போனாங்க. கண்ணுல கண்ணை பார்த்து சொன்னாங்க, ஜினா லினுக்ரிஜுல் இபாத், நாங்க மக்களை வெளியே கொண்டு வர வந்திருக்கோம், மக்களை இங்க இருந்து வேற இடத்துக்கு கொண்டு போய் வந்திருக்கோம். எப்படிப்பட்ட மக்கள்? அழகா சொல்லுவாங்க, ஜினா லினுக்ரிஜுல் இபாத் மின் இபாதத்தில் இபாத் இலா இபாத் ரபில் இபாத், மக்களை நாங்க இந்த படைப்புகளின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வெளியேற்றி அல்லாஹுடைய அடிமைத்தனத்தில் கொண்டு போக விரும்புகிறோம். அதாவது மக்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த மக்களை அல்லாஹுக்கு கீழ், அல்லாஹுக்கு பயந்த மக்களாக மாற்ற விரும்புகிறோம். இன்னும் அழகா சொல்லுவாங்க, வமின் ஜூரில் அதியானி இலா அத்லில் இஸ்லாம், இன்னும் மற்ற பொய்யான மார்க்கங்கள், பொய்யான மதங்களுடைய அநீதங்கள், இந்த கொடுமைகளை விட்டு மார்க்கத்தின் நேர்மையின் பால் கொண்டு போக விரும்புகிறோம். இன்னும் கடைசியா சொல்லி முடிப்பாங்க, வமின் தீக்கி துன்யா இலா சஅத்தி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்தின் நெருக்கடியிலிருந்து விசாலமான மறுமையை நோக்கி கொண்டு போய் விரும்புகிறோம். வர விஷயத்தை தெளிவா சொல்லிடுவாங்க, நாங்க உங்களோடு போர் புரிய வந்திருக்கோம், உங்களுடைய இந்த விஷயங்களை கொண்டு நாங்க பயப்படுற ஆள் கிடையாது. சரி, இந்த போர்ல சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்னா, இந்த போருடைய படை தளபதியாக இருப்பாங்க. ஆனா போர் வந்து சண்டை போடணும், மைதானில் இருக்கணும், அந்த கிரவுண்ட்ல போய் ஃபீல்ட் இது பண்ணணும், சண்டை போடணும். ஆனா இவங்களுடைய உடம்பு பாதிக்கப்பட்டிருக்கும், நோயினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடம்பு ஃபுல்லா கொப்பளமா இருக்கும். அப்ப இவங்களால போர் புரிய முடியாது. என்ன பண்ணாங்க, அந்த மைதானத்துக்கு பக்கத்துல உள்ள ஒரு மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. படைத்தளபதி மைதானத்துல கிடையாது, இவர் படைத்தளபதியாக படைக்கு ரொம்ப முக்கியமானவங்களும் கூட, அவங்க போர் மைதானத்துல கிடையாது. என்ன பண்றாங்க, மரத்துக்கு மேல உட்கார்ந்துக்கிட்டாங்க. அங்கிருந்து கடிதங்களை எழுதி கொடுப்பாங்க. அங்கிருந்து கடிதங்களோ ஓலைகளோ எது கிடைக்குதோ எழுதி கீழே போடுவாங்க. இந்த செய்திகள் மைதானத்தில் இருக்கிற வீரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்படி மரத்தின் மேல இருந்து போருடைய மைதானத்துல இல்லாம வழி நடத்தினாங்க. எப்படி வழி நடத்திருப்பாங்க? சுப்ஹானல்லாஹ், இந்த 30,000 வீரர்களை கொண்டு 1,00,000 வீரர்களை கொண்ட எதிரிகளை வீழ்த்துவாங்க. அல்லாஹ் இங்க வெற்றியை முஸ்லிம்களுக்கு கொடுப்பான், ஆனா படைத்தளபதி கிரவுண்ட்ல கிடையாது. அப்ப இது ரொம்ப பெரிய வெற்றியை கணக்கிடப்பட்டது. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்குன்னா போருக்காக வேண்டி முன்னேறுவாங்க. எதிரிகள் கிட்ட 70 யானைகள் இருந்திருக்கும். அந்த யானைகளை பார்த்து முஸ்லிம்களின் குதிரைகள் முன்னேறாது, பயந்து பின்னாடி போகும். யானைகளை கண்டு பயந்த குதிரைகள் இருக்கும் இந்த பக்கம். இப்படிப்பட்ட சூழல்ல 30,000 வீரர்களை வச்சு 1,00,000 எதிரிகள் சார்ந்த படைகளை ஈரானியர்கள் அதுவும் வீழ்த்திருப்பாங்க. இப்ப காதிசியா போர்ன்ற சுப்ஹானல்லாஹ்
சஅதுடைய வாழ்க்கையில மிக சிறந்த அந்தஸ்து கொடுத்தது அல்லாஹ்வின். அதுவும் உமருடைய ஆட்சியில் நடந்த மிக சிறந்த போர்கள்ல இது ஒண்ணு. இன்னி வரைக்குமே கதுசியா போருக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குது ரலியல்லாஹு அன்ஹும். அப்ப இப்படி இவங்களுடைய சிறப்புகள் இன்னும் ஏராளமாக சொல்லிட்டு போகலாம் போர் சம்பந்தம் பார்க்கும் பொழுது. அதே போல இங்க நமக்கான பாடங்கள் என்ன அதிகமா எடுத்துக்க முடியும் அப்படின்னா, ஃபித்னாக்கள் நிறைந்த சூழல்ல எப்படி அணுகுனாங்க, ஃபித்னாக்கள் உள்ள காலங்கள், குழப்பமால் சூழ்ந்தப்பட்ட காலங்களை எப்படி அணுகியிருப்பாங்க இப்படி பார்க்கும் பொழுது, அவங்க வாழ்க்கையில நடந்த மிகப்பெரிய ஃபித்னா அப்படின்னா, இன்னும் குறிப்பாக சொல்லும் பொழுது அலியதனுடைய காலகட்டத்தில் நடந்த ஜமல் சிஃபினுடைய போர். இதை பத்தி நாமளும் குறிப்பிட்ட அளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜமல் சிஃபின் போர் பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் நடந்த மிகப்பெரிய ஃபித்னாக்கள்ல ஒண்ணு. ஏன்னா முஸ்லிம்கள் அவங்களாம் அடிச்சுக்கல, பிறரின் மூலமாக பிறர் மூட்டி வைக்கப்பட்டு அடிச்சுக்கப்பட்டாங்க. அப்ப இதை பத்தி மறுபடியும் உள்ள போக வேணாம். அப்ப இந்த போர் நடக்கிற சமயத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மதினா விட்டு வெளியே போயிடுவாங்க. மதினால இந்த விஷயங்கள் ஃபித்னாக்கள் இருக்கும், மதினா விட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே மதினா விட்டு ரொம்ப தூரம் போய் அங்க வாழ ஆரம்பிப்பாங்க. அங்கேயே பயந்துகிட்டு அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, யா அல்லாஹ் என்னை நோக்கி எந்த நபர் வரக்கூடாது. எதுக்காக வரக்கூடாது? வந்து என்ன மக்களோடு மக்களாக கொண்டு போயிடக்கூடாது, அந்த ஃபித்னாக்கள்ல என்னையும் கொண்டு போய் சேர்த்துடக்கூடாதுன்றதுக்கு அல்லாஹ்கிட்ட துவா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ஓரமா இருப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து ஒரு குதிரையில ஒருத்தர் வருவார். இவரை பார்த்த உடனே சஅத் அல்லாஹ்கிட்ட துவா செய்வாங்க, அஊது பில்லாஹி மின் ஷர்ரி ஹாதர் ராகிப், வரக்கூடிய இந்த நபரின் தீங்கை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் அல்லாஹ் உன்கிட்ட. இப்ப கிட்ட வர தெரியும் தன்னுடைய மகன் வருவார், உமர் பின் சஅத் வருவாங்க. வந்த உடனே இதே விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க, அப்பாவே நீங்க என்ன இங்க இருக்கீங்க, மதினாக்குள்ள ரொம்ப ஒரு மாதிரி நிலவுகள் ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கு, சஹாபாக்கள் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க உள்ள வாங்க, நீங்க இருந்தா நலவுகள் கண்டிப்பா நடக்கும், நீங்க யாரை சப்போர்ட் பண்றீங்களோ இன்ஷா அல்லாஹ் நலவுகள் இருக்கும் நான் நம்புறேன் வாங்கன்னாங்க. ஆனா இங்க நல்லா கவனிக்கணும், இந்த ஜமலுடைய போர்லையும் சிஃபினுடைய போர்லையும் நான் இவங்களை ஆதரிக்கிறேன், நான் இவங்க சைட்ல நிக்கிறேன்ற வார்த்தைகளும் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் அலியுக்கும் ஆயிஷாவுக்கும் முஆவியாவுக்கும் எதிர் கிடையாது, நான் இவங்கள யாரையுமே ஆதரிக்கவும் செய்யலன்னு சொன்னாங்க ரலியல்லாஹு அன்ஹும். அப்ப இந்த அளவுக்கு ஃபித்னாக்கள் நிறைந்தமாக உள்ள வெளியே இருந்தாங்க. தன்னுடைய மகனுக்கு எடுத்தும் சொல்லி கொடுத்தாங்க, மகன் நல்லா கேளுங்க, நபி சொல்லி கொடுத்த ஹதீஸ்களுக்கு ரொம்ப அதிகமா ரொம்ப ஞாபகம் வருது நேரத்தில் நபி சொல்லி கொடுத்தாங்க, வரக்கூடிய நாட்களில் ஃபித்னாக்கள் நிறைந்த காலங்கள் இருக்கும். ஃபித்னாக்கள் நிறைந்த காலங்கள்ல உங்களில் நடக்கிறவனை விட உட்கார்ந்துக்கிறவன் சிறந்தவனா இருப்பான். இந்த ஃபித்னாக்கள் குழப்பங்கள் சூழ்ந்த இடங்கள்ல உங்கள நடக்கிறவங்களை விட உட்கார்றவங்க சிறந்தவங்களாக இருப்பாங்க. அதே போல படுத்துக்கிட்டு இருக்கிறவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறவங்க சிறந்தவங்களா இருப்பாங்க. அப்ப என்ன சொன்னாங்க நபி? இதுவும் சொல்லி கொடுத்தாங்க. நபி சொன்னாங்கன்ற மாதிரி ஃபித்னாக்கள் நிறைந்த காலத்தை நீங்க அடைஞ்சிங்க அப்படின்னா ஃபித்னா விட்டு எவ்வளவு முடியுமோ தள்ளி போயிருங்க. ஃபித்னாக்கள் குழப்பங்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா இருக்காதீங்க. இன்னும் சொல்லி கொடுத்தாங்க, வீட்டுல அமைதியா இருங்க, ஃபித்னா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தன் கல்லை எடுங்க, கல்லை எடுத்து தன்னுடைய வால் இருக்கும்ல, வாளுடைய கூர்மையான பகுதியை அடிச்சு வால் நாசமாக்கிருங்க. முதல்ல அந்த வாலை இல்லாம ஆக்கிருங்க. பிறகு வீட்டிலேயே இருங்க, வெளியே போகக்கூடாது. ஃபித்னாக்களுடைய காலங்களில் நீங்க மக்களை சூழ்ந்து கொள்ளக்கூடாது. அப்ப அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இந்த ஃபித்னாக்கள் நிறைந்த காலங்கள்ல ஒதுங்கி இருக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துக்கிட்டு ஜமல் போர்ல யாரு ஹக்கில் இருந்தாங்க, சிஃபின் போர் எதுக்கு நடந்துச்சு, யார் ஹக்கில் இருந்தது பத்தி மக்கள் நிறைய பேசுறாங்க. இந்த ஃபித்னாக்கள் நடக்கும் பொழுதே நபியின் செய்திகள் நமக்கு சஅதுடைய மூலமாக தெரிய வருது. ஃபித்னாக்கள் நடக்கிற விஷயத்துல நாம இருக்கக்கூடாது, அந்த ஃபித்னாக்கள்ல நம்முடைய வார்த்தைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது, அந்த ஃபித்னாக்கள் நாம ஒரு பங்காக இருக்கக்கூடாது. அல்லாஹ் அந்த சலஃபுடைய வார்த்தைகளை மறுபடியும் சொல்லிக்கொள்ள விரும்புவ அழகா சொல்லியிருப்பாங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாள்களை அந்த ரத்தத்தை விட்டு காப்பாத்திட்டான், நம்முடைய உடம்புகளை அங்க இல்லாம அல்லாஹ் காப்பாத்திட்டான். இதே போல நாமல் நம்முடைய நாவுகளை காப்பாத்திக்க, அது சார்ந்த எந்த விஷயங்களையும் கேட்கக்கூடாது, அதை சார்ந்து எதுவும் பேசவும் கூடாது. அல்லாஹ் அவங்க ஹக்க கொடுத்துருப்பான். இப்ப இங்கே சஅத் ரலியல்லாஹுனுடைய அந்தஸ்து சம்பந்தமாக எங்க நம்ம போர் அப்படின்னு வந்துட்டாலே மிகப்பெரிய வீரமான சஹாபியா பார்த்தோமோ, எங்க வீரமான படைத்தளபதியாக கண்டோமோ, அதே இடத்துல ஃபித்னாக்கள்னு வந்துட்டா அல்லாஹ்வுடைய நபியின் ஹதீஸ்களை அதிகமாக எடுத்து சொல்லி ஃபித்னாக்களை விட்டு முஸ்லிம் உம்மத்தை எப்படி ஒதுங்கி வாழணும், ஃபித்னாக்கள் நடக்கிற காலகட்டத்தில் நம்முடைய முஸ்லிம்கள் இஸ்லாமிய சமூகம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா பாதுகாக்கப்படலாம், எப்படி இருக்கிறது நல்லவா இருக்கும், இதையும் சொல்லி கொடுத்துட்டு போனாங்க.
இன்னும் சிறப்பம்சங்கள் நிறைய இருக்குது. இன்ஷா அல்லாஹ் இதை பற்றின இன்னும் கூடுதலான விஷயங்களையும் சரி, இவருடைய மரணம் சார்ந்த விஷயங்களையும் சரி வரக்கூடிய நாளை அமர்வில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு சரியான முறையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ளக்கூடிய வாக்கியத்தை வழங்குவனாக. சஹாபாக்கள் பயணம் செய்த இஸ்லாமிய பாதையில் பயணிக்க அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. அல்லாஹும்ம ஆமீன். ஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத் வஸல்லம தஸ்லீமன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.